பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் சொன்னது ஒரு சில பத்திரிகைகள் நம்பகத்தன்மையில் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. அதுல ஒரு சில பேர் அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய பிசினஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும்பொழுது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார். ஆதாரபூர்வமா இப்ப தேசிய அளவில் கொடுக்கப்படும் ஒரு கணக்கீடோ அந்த மாதிரி கொடுத்தால் பரவாயில்ல. ஏன்னா பத்திரிகைகள் நிறைய இருக்கு. இப்ப தினத்தந்தி கூட தான் நல்ல பத்திரிகை நல்ல இருக்கு. அவங்க கூட கடந்த வாரம் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. லஞ்சம் ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் சாட்டையை சுழட்டி இருக்கிறான்னு போட்டிருக்காங்க. அது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நாம் நம்புறோம். ஏன்னா ஆக்கப்பூர்வமாக நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறோம். நம்பகத்தன்மை இல்லாத பத்திரிகைகள் பற்றி தான் அவங்க சொல்றாங்க. அது எந்த பத்திரிகை, அதை பத்தி நம்ம இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பேச வேண்டாம். உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரத்தினர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சொன்னாங்க, அவங்களுடைய ஆட்சியில் நீங்கள் 1 லட்சம் கொண்டாந்துருக்கிறீங்க. அதில் எந்த ஒரு தவறு இல்லை. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற பொழுது 2015 தான் மாண்புமிகு தேசிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தான் இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டையும் நடத்தினாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அதில் 2,62,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம்னே உடனே தொழிற்சாலை வந்துடாது. பெரிய நிறுவனங்களாம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வருவதற்கு. ஒரு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அதற்கு முதல் நிலை எடுக்க வேணும். பிறகு அனுமதி வாங்கணும். மத்திய அரசு மாநில அரசு பல அனுமதி வாங்கணும். பிறகு கட்டடம் கட்ட வேணும். அதுக்கு உண்டான எந்திரங்கள் பொறுத்து வேணும். அதுக்கு ஊழியர் அமைக்கணும். அதுக்கு வங்கியில கடன் பெற வேணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. உடனே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட எந்த தொழிற்சாலையும் பயன்பாட்டுக்கு வராது. ஆக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பயன்பாட்டுக்கு வரும், பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வராமல் போகும். ஆகவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதெல்லாம் நடைமுறைக்கு வருது என்பது சாத்தியமில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைக்க பிறகும் சரி, அம்மாவுடைய அரசும் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலை அதிகமாக துவங்கப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடித்தளமாக அமைந்தது என்பதை அவையினுடைய கவனத்துக் கொண்டார். தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிற அந்த இதை எடுத்துட்டு இங்கே பேசும்போது ஒன்று மட்டும் அவங்க கூகுள் சர்ச் நார்மலாக பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்த உடனே எல்என்டி 18,600 கோடியில் 8,200 வேலை வாய்ப்புகள் தரோன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 7,000 கோடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தாலே அந்த நம்பரே தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை எடுத்துட்டு இங்க சொல்லக்கூடாதுன்றது தான் நான் இங்க சொல்லிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பழைய நிகழ்வுகளிலே நடந்த ஒரு விவாதத்தை பற்றி ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். 2017ஆம் ஆண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு தனபால் அவர்கள் இருக்கின்ற நிலையில் அவர் ஒரு குறிப்பை இங்கே படித்து காட்டுகிறார். 1998ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகையிலே வருகின்ற ஏசியங்களை வைத்து நாம் இங்கே விவாதம் செய்வது அழகல்ல என்று குறிப்பிட்டுள்ளதையும் 2011ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுகையில் சொன்னதை மீண்டும் பதிவு செய்கிறேன் என்றும் அன்றைக்கு பேரவை முன்னவராக இருந்த மாண்புமிகு பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் இங்கே உரையாற்றுகையில் குறிப்பிட்டதையே மீண்டும் பதிவு செய்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்ப நினைக்கிற பிரச்சனைக்கு நான் மறுப்பதற்கான காரணத்தை விளக்கிற உடனே பேராசிரியர் பெருந்தகை பிறந்த பெரியவர் அன்பழகன் அவர்கள் சொன்னது, ஒரு செய்தி தன்னுடைய காதிற்கு வந்தால் கூட அது குற்றச்சாட்டு வடிவம் எடுக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டறிந்து அதன் பின்னர் தான் இந்த அவையிலே சொல்ல வேண்டும். வெளியில் எத்தனையோ செய்திகள் வரலாம். அப்படி வருகிற செய்திகளை எல்லாம் இங்கே பதிவு செய்வதற்கு இது ஒன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்.